வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்காக நம்ம ஏற்கனவே ஒரு 2 கொஸ்டின் பேப்பர் போட்டிருந்தோம். நேற்றுக்கு 3வது கொஸ்டின் பேப்பர் போட்டிருந்தோம். அதில் முதல் 10 கேள்விகளுக்கான ஆன்சரை இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து 11லேருந்து 20 வரைக்குமான கொஷின்ஸுக்கான ஆன்சருக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 11வது கேள்வி பாருங்கள். தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 4:1. மேலும் அவர்கள் இருவரின் வயதுகளின் பெருக்குத் தொகை 196 எனில் 5 வருடங்களுக்கு பின்னர் அவர்கள் இருவரின் வயது விகிதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விகிதம் 4:1 கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ரேஷியோவில் கொடுக்குறாங்கன்னா நம்ம கூட என்ன சேர்த்துக்கலாம்னா ஒரு எக்ஸ் சேர்த்துக்கலாம். அப்போ 4x 1xன்னு அர்த்தம். அவங்க வயதுகளுடைய பெருக்கு தொகை கொடுத்துருக்காங்க. அப்போ 4xையும் 1xையும் பெருக்குனா என்ன வருதுன்னு சொல்கிறாங்கன்னா 196 வருதுன்ட்டு. பெருக்கல் இருக்கிற 4 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் வகுத்தல். அப்போ ஒரு நாள் 4 நன்னாங் 16 மீதி 3 9 நாங் 36. இங்கே எக்ஸையும் பெருக்கணுன்னா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49ன்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னவாயிடும் அப்படின்னா 7. எக்ஸோட மதிப்பு 7னா நாம் 4:1ன்னு வச்சுருக்கோம். அப்போ 4 7 28 1 7 7. இது அப்போ அவங்க 2 பேரோட வயசு. இப்போது அப்பாவுடைய வயசு 28, பையனோட வயசு 7. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு பின்னர்னு கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ 28னா 5 வருஷம் கழித்து அப்பாவுக்கு 33 ஆகும். இப்போ 7னா 5 வருஷம் கழித்து பையனுக்கு 12 ஆகும். ரேஷியோன்றதால நடுவில் ஈஸ்ட் வச்சுருக்கோம். இது ரெண்டு ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகுதுன்னா கேன்சல் பண்ணலாம். 3ஆம் வாய்ப்பாட்டில் ஆகும் பாருங்கள். 11 3 33, 4 3 12. ஸோ ஆன்சர் 11:4 11:4ங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 12. 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளம் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமுடைய ஒரு அறையில் வேயப்பட வேண்டிய மிக குறைந்த எண்ணிக்கையிலான சதுர வில்லைகள் எவ்வளவு? இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னா முதல்ல இது ரெண்டுத்துக்கு HCF கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் ஒரே யூனிட்டாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இது 1517 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். அந்த மாதிரி 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் இதையும் சென்டிமீட்டராக மாற்றுறோம் அப்படின்னா 902 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். கரெக்டாக? இப்போ இது ரெண்டுத்துக்கு HCF எடுக்கிறோம். ரெண்டும் எந்த பொதுவான வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 41ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும். வேறு எந்த பொதுவான வாய்ப்பாட்லையும் வராது. அப்போ 1517 41ஆல் வகுத்தோம் அப்படின்னா 37 முறையும் 902 41ஆல் வகுத்தோம் அப்படின்னா 22 முறையும் வரும். அவங்க கேட்டிருக்கிறது மிக குறைந்த எண்ணிக்கையிலான சதுர வில்லைகள் இல்லையா? இப்போ இது எல்லாத்தையும் விட்டுருங்க. எதால் வகுத்தோமோ அது என்ன நம்பர் கொடுத்தாங்களோ அதெல்லாம் விட்டுட்டு இது இப்போ 37 22 வேறு எந்த வாய்ப்பாட்லையும் வராது. வேறு ஏதாவது வாய்ப்பாட்டில் வரும்னா அதில் செஞ்சுருக்கணும். இப்போது மீதி இருக்கிறது 37 22. அப்போ என்ன பண்ணால் போதுன்னா இந்த மீதி இருக்கிற ரெண்டுத்தையும் பெருக்குனிங்கன்னா முடிஞ்சிச்சு. HCF கண்டுபிடிக்கணும். ஆனால் அந்த HCFை விட்டுணும், அது தேவை கிடையாது. மீதி என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் பெருக்கணும். அப்போ 37 22 பெருக்கணும் அப்படின்னா 814. அப்போ மொத்தம் எத்தனை சதுர வில்லைகள் தேவைப்படும் அப்படின்னா 814 சதுர வில்லைகள் தேவைப்படும். சரிங்களாமா? அடுத்ததாக 13வது கேள்வி. 1/3 5/6 2/9 4/27 மீ போ மா. இது நம்ம ஏற்கனவே LCM HCF சொல்லும்போது சொல்லியிருக்கோம். LCM கேட்டிருக்காங்க. LCMனா மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் LCM, கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் HCF. மேலே என்ன நம்பர் இருக்குது? 1 5 2 4. இது எல்லாத்துக்கும் LCM கண்டுபிடிக்கணும். LCM எடுக்கிறோன்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? 1 5 அப்படியே வந்துடும். 1 2 2 4. அப்போ இதுக்கு மேலே எந்த பொதுவான வாய்ப்பாட்லையும் வராது. 2 10 12 20. அப்போ மேலே LCM என்ன வந்துடுது? 20 பை கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் HCF. கீழே என்ன நம்பர் இருக்குது? 3 6 9 27. இதெல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 3ஆம் வாய்ப்பாடு. 1 3 3 2 3 6 3 3 9 9 3 27. இதுக்கு மேலே எந்த பொதுவான வாய்ப்பாட்லையும் வராது. அப்போ இதோட HCF என்ன இருக்குது? 3. ஸோ கொடுத்த மொத்த கொஷினுக்கான LCM என்ன கிடச்சிரும் அப்படின்னா 20/3 ஆப்ஷன் சி. ஸோ LCM பின்ன எண்கள் கொடுத்துட்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு LCM கேட்குறாங்கன்னா மேலே இருக்கிறதுக்கெல்லாம் LCM, கீழே இருக்கிறதுக்கெல்லாம் HCF கண்டுபிடிக்கணும். சரியா? இதில் நிறைய ஒரு 7 8 டைப் இருக்குது. 8 கூட இல்லை, 10 டைப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய குரூப்லேயும் அந்த வீடியோ லிங்க்கை கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா LCM HCFனு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா LCM HCFல அவங்க கேட்கக்கூடிய எல்லா மாடல் சம்முமே டைப் வைஸாக கொடுத்துருப்போம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 14வது கேள்வி. மாம்பழத்தின் விலை 20% அதிகரித்தால் ஒருவர் ஒரு 40 ரூபாய்க்கு 4 மாம்பழங்கள் குறைவாகத்தான் வாங்க முடியும் எனில் விலையேற்றத்திற்கு முன்னால் 15 மாம்பழங்களின் விலை என்னவாக இருந்திருக்கும்? இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கும்.
ஆனால் ஆன்சர் போடும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், 20% விலை அதிகரிச்சிச்சு. 20% விலை அதிகரித்ததுக்கு அப்புறமா 40 ரூபாய்க்கு அவர் என்ன பண்ணுறாரு, 4 மாம்பழங்கள் கம்மியாக வாங்குறாரு. இப்போ முதல்ல பாருங்கள், 40 ரூபா. 40 ரூபாயில் 20% என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். 40 ரூபாயில் 20%னா 40 × 20/100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 4 2 8. என்ன அர்த்தம்னா 8 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு அவர் எத்தனை மாம்பழம் வாங்குறாரு அப்படின்னா 4 மாம்பழம். அப்போ 4 மாம்பழத்தோட விலை 8 ரூபா. புரிஞ்சு முடியுதான்னு பாருங்கள். 4 மாம்பழத்தோட விலை 8 ரூபான்னா ஒரு மாம்பழத்தோட விலை என்னென்ன ஆகிடும், 2 ரூபான்னு ஆகிடும். கரெக்டாக 4 மாம்பழம் 8 ரூபான்னா ஒரு மாம்பழம் 2 ரூபா. அவர் 15 மாம்பழம் வாங்குறார். ஒரு மாம்பழம் 2 ரூபான்னா 15 மாம்பழம் என்னவாயிடும், 5 2 30 ரூபான்னு ஆகிடும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 20% அதிகரித்த பின்னாடி. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா விலையேற்றத்திற்கு முன்னால்னு கேட்குறாங்க. இப்போ 15 பழம் 30 ரூபா. அதாவது விலை எப்போது 20% அதிகமான பிறகு. சாதாரணமாக பர்சன்டேஜ்னா 100%. 20% அதிகமானதால் இது 120%. அப்போ 120%ங்கிறது எவ்வளோ ரூபா அப்படின்னா 30 ரூபா. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 100%ங்கிறது எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? அப்போ நமக்கு இங்கே பாருங்கள், பெருக்கல் இருக்கிற 120 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் அமைச்சிடலாம். 30/120. நமக்கு தேவை 100%. அதனால் இன்ட்டு 100. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள், மூணாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? 1 3 3 0 10. இங்கே 4 3 12. 2 4 I2 10. 1 2 I2 10. அப்போ 5 5 பெருக்கிட்டா I5 25. அப்போது விலையேற்றத்திற்கு முன்னாடி 15 பழத்தோட விலை எவ்வளோவா இருக்கும்னா 25 ரூபாயாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் கூட ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ஒன்றுமே கிடையாது. 20% அதிகரித்த பிறகு 40 ரூபா. 40ல் 20% கண்டுபிடிக்கிறோம். 40 × 20/100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 8 ரூபா கிடைக்குது. அப்போது 4 மாம்பழம் 8 ரூபா. ஸோ ஒரு மாம்பழம் 2 ரூபா. நான் வாங்கிறது மொத்தம் 15. அப்போ 15 மாம்பழம் 5 2 30 ரூபா. இது விலையேற்றத்துக்கு அப்புறம் 20% அதிகரிச்சிருக்கு. அப்போ 120% அப்படிங்கிறது 30 ரூபா. இந்த பெருக்கல் இருக்கிற 120 இங்கே அமைச்சிட்டோன்னா வகுத்தல். அப்போ 30/120. அவங்க கேட்குறது 100%. விலையேற்றத்துக்கு முன்னாடி இருக்கிறது தான் 100%. 0 0 கேன்சல் ஆகிடும். மூணாம் வாய்ப்பாட்டில் அடித்தோன்னா 3 30. 4 3 12. 2 4 I2 10. 1 2 I2 10. அப்போ 5 பெருக்கல் 5 தான் நிற்கும். I5 25ங்கிறது தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு பாருங்கள். ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான கொஷின். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 15வது கேள்வி. 4 சென்டிமீட்டரை ஆரமாக கொண்ட அரைவட்டத்தின் உள்ளமைந்த மிகப்பெரிய முக்கோணத்தின் பரப்பளவுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு அரைவட்டத்துக்குள்ளாடி அமையக்கூடிய மிகப்பெரிய முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். R² அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இது அப்படியே டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அரைவட்டம் கொடுத்துட்டு அரைவட்டத்துக்குள்ளாடி அமையக்கூடிய மிகப்பெரிய முக்கோணத்தின் பரப்புன்னு கேட்குறாங்கன்னா ஃபார்முலா என்ன? வெறும் R². ஆறுங்கிறது ஆரம். அவங்க பாருங்கள், ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 சென்டிமீட்டர். அப்போ ஜஸ்ட்டு 4 ஸ்கொயர் பண்ணால் போதும். 4 ஸ்கொயர் பண்ணோன்னா 16. ஸோ அந்த முக்கோணத்துடைய பரப்பளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா 16 சதுர சென்டிமீட்டர். அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டியது கிடையாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஆரத்தை ஸ்கொயர் பண்ணால் போதும். சரிங்களா? அடுத்து 16வது கேள்வி. நாட் P/Q என்ற கூற்றுக்கு சமமானது. இதை படிக்கும்போது நாட்னு படிக்கணும். இதை படிக்கிறப்ப ஆர்னு படிக்கணும். இதுவே தலைகீழாக இப்படி போட்டிருந்தோம், ஏ மாதிரி போட்டிருந்தோன்னா அண்டுன்னு படிக்கணும். நீங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே டிமார்கன் விதிகள் பற்றி நடத்திருக்கோம். அதே விஷயந்தான். இந்த வெளில இருக்கிற நாட்டை உள்ளே கொடுக்கலாம். நாட் P, நாட் Q ரெண்டுத்துக்கும். ஜஸ்ட்டு உள்ளே என்னவாகும் அப்படின்னா ஆர் இருந்ததுன்னா அண்டாக மாறும், அண்டு இருந்தால் ஆறாக மாறும். இப்போ இங்கே இருக்கிறது ஆர். இது அப்படியே தலைகீழா அண்டுன்னு மாறிடும். ஸோ ஆன்சர் நாட் P அண்டு நாட் Q. ஆப்ஷன் பி. வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களாமா? அடுத்ததாக கேள்வி எண் 17. x² - 1/x + 1 = 4 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இதில் பாருங்கள், இதை 2 விதமாக போடலாம். ஒன்று மெத்தடாக போடுறது, இன்னொன்று ஆப்ஷன்லேருந்து. உங்களுக்கு ஆப்ஷன்லேருந்து போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கோங்க. 4 கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். 4² 16 - 1/4 + 1.
16ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 15 பை 4 1 5 ஓரஞ்சு 5 5 15 3ன்னு வருது. ஆனால் ஆன்சர் 4 இருக்குது. ஸோ இது இல்லை. அடுத்து 5 எடுத்துக்கோங்க. 5 ஸ்கொயர் 25 மைனஸ் 1 பை 5 ப்ளஸ் 1 25ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 24 பை 5 1 6 1 6 4 24 பாருங்கள் கரெக்டாக 4ங்கிறது வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 5. நீங்கள் என்ன மற்ற 2 ஆப்ஷன் இதை மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பக்கம் ஈக்குவல் டு 4ன்னு வராது. அதனால் அது 2 ஆன்சர் கிடையாது. பி தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? கேள்வி எண் 18. ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறார். பி என்பவர் ஏவை விட 60% விரைவாக முடிப்பார் எனில் அதே வேலையை பி தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஏ எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு? 12 நாள். அப்போ 12 பை பி அவரை விட எவ்வளோ சதவீதம் திறமையானவர்? 60%. 60% விரைவாக, அப்போ அதிகம்னு அர்த்தம். கரெக்டாக? 100 கூட 60 கூட்டணும் அப்படின்னா 160 இன்ட்டு பர்சன்டேஜ் கணக்கு வந்தாலே நம்ம என்ன போட்டுடலாம்னா 100 போட்டுடலாம். அதனால் 100. பாருங்கள் 0 0 கேன்சல் ஆகிடும். 4ஆம் வாய்ப்பாடு 3 12 4 16 2ஆம் வாய்ப்பாடு 2 4 2 10. அப்போ மேலே இருக்கிற நம்பர் 3 பெருக்கல் 5 3 15 பை 2 15 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 7.5 அதாவது 7.5. அப்போ எவ்வளோ நாளில் முடிப்பார் தனியாக பி மட்டும் அப்படின்னா 7.5 நாட்கள் முடிப்பார். முடிஞ்சிச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 19. ஒரு வேலையை 3 ஆண்களும் 4 பெண்களும் மற்றும் 6 சிறுவர்களும் சேர்ந்து 7 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். ஒரு பெண் ஆணை விட 2 மடங்கு செய்கிறாள். ஒரு சிறுவன் ஆணின் பாதி வேலையை செய்கிறார்கள். அந்த வேலையை பெண்கள் மட்டும் 7 நாள் செய்கிறார்கள் என்றால் எத்தனை பெண்கள் அந்த வேலையை செய்வார்கள்? இது பாருங்க, பார்க்குறப்ப ரொம்ப ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் விஷயம் ரொம்ப சின்னது. ஆண்கள் 3 பேர் மென்னு, பெண்கள் 4 பேர் உமன் 4 பேர், சிறுவர்கள் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா 6 பேர். இவங்க எல்லாரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 7 நாளில். அடுத்தது ஒரு பெண் ஆணை விட 2 மடங்கு செய்கிறாள். கடைசியாக அவங்க கேள்வி கேட்கும்போது பெண்ணை வச்சு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மொத்தையும் பெண்களாக மாற்றிக்க போகிறோம். ஒரு பெண் ஆணை விட 2 மடங்கு வேலை செய்கிறாள். அப்போ 4 பெண்ணு 3 ஆண் இருக்காங்கல்ல, பெண்கள் ஆண்களை விட டபுள் மடங்கு வேலை செய்கிறாங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள். 3 ஆண்கள் இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு எத்தனை பெண்கள் இருந்தால் போதும் அப்படின்னா 1.5 பெண்கள் இருந்தால் போதும். கரெக்டாக? ஏன்னா டபுள் மடங்கு வேலை செய்வாங்க. 1.5 பெண்கள் இருந்தாங்கன்னா 3 ஆண்கள் செய்கிற வேலையை செஞ்சுருவாங்க. டபுள் மடங்கு வேலை. அப்போது எனக்கு இந்த 3 ஆண்கள் தேவை கிடையாது. நான் அந்த இடத்துல 1.5 பெண்களை சேர்த்துப்பேன். 1.5ங்கிறது கணக்கில் தான்மா. 1.5 பெண்கள்னு எப்படி கூப்பிட முடியும்? இப்போ ஒரு பெண்ணு 2 பெண்ணு 3 தான் வரும். 1.5 பெண்ணுன்னு வராது. ஆனால் கடைசியாக எல்லாமே டேலி ஆகிட்டதால் நான் இந்த 1.5 அப்படியே எடுத்துக்கிறேன். அடுத்தது சிறுவர்கள் வருவோம். ஒரு சிறுவன் ஆணின் பாதி வேலையை செய்கிறார்கள். அப்போது ஆணோட பாதி வேலையை தான் செய்கிறாங்க யார்? சிறுவர்கள். இப்போ 6 ஆண்கள் இருக்காங்க, 6 சிறுவர்கள் இருக்காங்கன்னா 6 சிறுவர்கள் இருக்கிற இடத்துல நான் யாரை கூப்பிட்டா போதும்? 3 ஆண்களை கூப்பிட்டா போதும். ஏன்னா அவங்க டபுள் மடங்கு ஒர்க்கே செய்வாங்க. நம்ம புரிஞ்சு முடியுதா? 3 சிறுவர்கள் பாதி வேலை தான் செய்கிறாங்க. அப்போ 6 சிறுவர்கள் இருக்கிற இடத்துல 3 ஆண்களை கூப்பிட்டா போதும். முன்னாடியே பேசிட்டோம், 3 ஆண்கள் இருக்கிற இடத்துல 1.5 பெண்களை கூப்பிட்டா போதும். கரெக்டாக? அப்போது இப்போ எல்லாமே என்னவா மாறிடுச்சு? பெண்களாக மாறிடுச்சு. பாருங்கள், இங்கே ஒரு 4 பெண்கள், இங்கே ஒரு 1.5 பெண்கள், இங்கே ஒரு 1.5 பெண்கள். 1 1 3 3 4 7. அப்போ 7 பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 7 நாளில் முடிப்பாங்கன்னு அர்த்தம். அவங்க அதான் சொல்லிட்டாங்க, பெண்கள் மட்டும் 7 நாள் செய்கிறார்கள். அப்போ எத்தனை பெண்கள் தேவை அப்படின்னா 7 பெண்கள் போதும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 7. நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாம்மா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின், ஆனால் கரெக்டாக யோசித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 20. 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா என்பது எத்தனை சதவீதம்? 2 ரூபாய் 70 பைசான்னா 270 பைசா. ஏன்னா 1 ரூபாய்க்கு 100 பைசா. கரெக்டாக? அப்போது 15 பைசான்றதால மேலே 15 இன்ட்டு என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா 100. 0 0 கேன்சல் ஆகிடும். 3ஆம் வாய்ப்பாடு 3 15 9 3 27. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. 5 50 பை 9. அப்போ 50 9 அடித்தோன்னா 9 45 மீதி 5 அப்படியே வச்சுக்கிறோம் பை 9. ஸோ ஆன்சர் 5/9%. சரிங்களாம்மா? இதோட இந்த மாடல் கொஷின் பேப்பர் 3ல் 20 கொஷின்ஸ் முடியுது. இன்னும் 10 கேள்வி இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.